இந்த பையன் கிளாஸ்லயே சிகரெட்டை பத்த வைக்க பார்த்த டீச்சரும் சாஹேல் கிளாஸை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. இந்த பையனும் உங்களுக்கு பிடிக்கல நீங்க வெளியே போங்க நான் போக முடியாதுன்னு சொல்லிடுறான். பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணு இது ஒன்னும் வீடு கிடையாது இது ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை கீழே புடுங்கி போட்டுறான். உடனே இவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருந்துட்டு சாஹேல் உன்னையே ஒருத்தி எதிர்த்து பேசிட்டான்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க. உடனே இந்த பையன் வந்துட்டு என்னடி ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்து கேட்க இந்த பொண்ணுக்கு கோவம் வந்து யாரை பார்த்துடா டீன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை எடுத்து தூக்கி எறிய அது பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்க டெஸ்க்லயே வந்து கரெக்டா குத்துதுங்க. பார்த்த உடனே ஐயோ இவட்ட வாலாட்ட கொடுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு படுத்துக்கிறான். அப்புறமா இவன் பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் டைம்ல இவன் ஃப்ரெண்டுங்க கிட்ட என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா அவகிட்ட மோதுறது எனக்கு என்னமோ சரியா பட்டு வரல அதனால பாத்தீங்கன்னா நான் அவளை லவ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறான். கல்லு ரெண்டு வாங்க நம்ம பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிரும் அப்படிங்கிறான். அதனால இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க அந்த பொண்ணு கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட தனியா இருக்கும்போது பேசலான்ட்டு போறான். அந்த பையன் அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கோல்டு காஃபி வாங்கி கொடுத்துட்டு கல்ல நடந்த பிரச்சனையை நான் மறந்துடுறேன் பைதவே நீ ரொம்ப அழகா இருக்க அது மட்டும் இல்லாம எனக்கும் ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஏன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த பொண்ணு தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட் நீ எனக்கு ஒண்ணு கொடுத்தில நானும் உனக்கு ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டெஸ்க் கடியில இருந்த புக் எடுத்து இவன் மண்டையிலே ஒரு போடு போடுறா. மூவிக்கு தானே கூப்பிட்டேன் எதுக்காக இப்படி அடிக்கிறேன்ட்டு இவனும் கத்துறான். உனக்கு படிக்க தானே வந்த படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பொண்ணு. இந்த பையனும் அதுக்காக அடிப்பியா ஒழுங்கா வாயில சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த பையனோட அப்பா தான் கால் பண்றாரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய மூவி ஸ்டார். இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய மூவி ஸ்டாரோட பையனானி அப்படின்ட்டு கேக்குறான். அப்புறமா இவனும் அந்த பொண்ணை தனியா வெளியே கூட்டிட்டு போயிட்டு ஒரு மூவி ஸ்டாரோட பையங்கிறதுக்காண்டி எல்லாம் என்ன நீ லவ் பண்ண வேண்டாம் நானா உன்னை பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன் கவலைப்படாத இன்னும் ஜஸ்ட் ஒரே மாசம் தான் நீயே என்ன லவ் பண்ணுவ பாரு அவ்வளவு நல்ல பையன் நானு அப்படிங்கிறான். இந்த பொண்ணு வந்துட்டு பகல் கனவு காணாத நடக்கவே நடக்காது இல்ல அப்படிங்கிறான். இவங்க பேசிட்டே இருக்கும்போது இவங்க கிளாஸ் டீச்சர் கூப்பிடுறாங்கன்னு இந்த பொண்ணு போயிடுறா. கிளாஸ் மேம் வந்துட்டு ஒரு குவிஸ் எக்ஸாம் இருக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் பேப்பர் இது எழுதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கிளாஸ் மேம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐயோ கொஸ்டின் பேப்பரை மாத்தி கொடுத்துட்டோமே பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமானது அதை போய் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் பேப்பரையே ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல இவ்வளவு கஷ்டமான கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணேன்னு கேட்க கஷ்டமாலாம் இல்ல மேம் ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பிடுறா. இந்த பொண்ணுலாம் இந்த ஸ்கூல்ல படிக்க வேண்டிய ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மேம் நினைக்கிறாங்க போனதுக்கு அப்புறம். இந்த பக்கம் நம்ம சாஹேல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டைம் வர்ற மெயின் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நான் நல்ல மார்க் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்றேன் இதுதான் என் ஐடியா எப்படி இருக்கு அப்படின்ட்டு கேக்குறான். அப்புறமா எக்ஸாம்ஸும் வந்துருது. இந்த பொண்ணும் 3 மணி நேரம் எக்ஸாம் 1 மணி நேரத்திலே முடிச்சிடறா வழக்கம் போல. பார்த்தா இவங்க கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு இருந்துட்டு இப்பதாமா நான் 3வது கொஸ்டினே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருது. இவ இருந்துட்டு வேகமா ரிசல்ட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா அவங்க கிளாஸ்ல 10th ரேங்க் வந்திருக்கா. அப்புறமா இவ இருந்துட்டு சரி என் ஆளோட மார்க் செக் பண்ற இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அவதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கா அவங்க கிளாஸ்லயே. அதுக்கப்புறம் அவங்க மேம் வந்துட்டு கிளாஸ்ல மட்டும் இல்லம்மா நம்மளோட ஸ்டேட்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாஹேல் இருந்துட்டு பிளான் பண்ண மாதிரியே ப்ரப்போஸ் பண்ணலாங்கிறதுக்காக கையில ஒரு பொக்கே எடுத்துக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரே அலப்பறையோட வர்றாங்க. இதை பார்த்து அங்க ஒரு பொண்ணு இருந்துட்டு சாஹேல் எனக்கா ப்ரப்போஸ் பண்ண வர்ற அப்படின்ட்டு கேட்க குறுக்க வராத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணு கிட்ட போறான். அந்த பொண்ணு கிட்ட போய் கடவுள் சாட்சியா நான் சொல்றது எல்லாம் உண்மை அப்படிங்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு இவன் என்ன கோர்ட்ல சாட்சி சொல்ல போறானா ப்ரப்போஸ் பண்ண போறானா அப்படின்னு சொல்றான். அப்புறமா இவனு வந்துட்டு நான் உன்னை ட்ரூவா லவ் பண்றேன் தயவு செய்து என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு எனக்கும் உன்னை பிடிக்கும் ஆனா ஒழுங்கா ஃபர்ஸ்ட் ஸ்கூல முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஒயிட் கலர் ஹார்ட்டின கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.